கும்பராசி அன்பர்களே வணக்கம். உங்களுக்கே தெரியும், நீங்க எப்பவுமே புதுசா யோசிக்கிறவங்க, மத்தவங்கள விட தனிச்சு தெரியறவங்க. சரி, இந்த 2026 அதாவது பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாங்க அத பத்தி தான் இப்போ டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்குள்ள ரெண்டு பெரிய கேள்வி இருக்கலாம். வர மாற்றங்கள் எல்லாம் நமக்கு நல்லதா முடியுமா? நம்மளோட ரொம்ப நாள் கனவு இந்த வருஷமாவது நிறைவேறுமா? கரெக்டா? இந்த ரெண்டு கேள்விதான் 2026ல உங்க பயணத்தையே தீர்மானிக்க போகுது. வாங்க இதுக்கான பதில் என்னன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷம் ஏன் ஒரு மாற்றத்துக்கான வருஷம்னு பார்க்கலாம். அப்புறம் உங்க வேலை தொழில்ல என்னென்ன முன்னேற்றம் இருக்கும், பணம் காசு விஷயத்த எப்படி கையாளணும், சொந்த வாழ்க்கையில என்ன நடக்கும், கடைசியா ஜெயிக்கிறதுக்கு சில டிப்ஸ், இதெல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த 2026ஆம் வருஷத்தோட முக்கியமான தீம் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட பாதையே மாத்தி போட போற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இது. சும்மா சின்ன சின்ன மாற்றம் இல்ல, ஒரு முழுமையான உருமாற்றம் நடக்க போகுது. ஏன் இவ்ளோ பெரிய மாற்றம் வருதுன்னு கேக்குறீங்களா? முக்கியமான காரணம், இத்தனை வருஷமா உங்களை பாடா படுத்திட்டு இருந்த ஜென்ம சனி முடிய போகுது. அதாவது ஏழரை சனியோட கடைசி கட்டத்துக்கு நீங்க போறீங்க. அதனால அதோட கஷ்டமான பாதிப்பெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அப்பாடான ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க பாருங்க. மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க பட்ட கஷ்டம் எதுவும் வேஸ்டா போகல. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு. இப்போ அந்த அனுபவத்தை வச்சு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட போறீங்க. சரி, இந்த மாற்றம் உங்க கரியர்ல, அதாவது வேலை தொழில்ல எப்படி எதிரொலிக்க போகுதுன்னு பார்க்கலாமா? குறிப்பா நீங்க ஐடி, ஸ்பேஸ் டெக்னாலஜி இல்ல ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தீங்கன்னா, அடேங்கப்பா, உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் வெர்ஷன்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. இத்தனை நாளா என் ஐடியாவை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணீங்களா? கவலைய விடுங்க. இந்த வருஷம் உங்க வித்தியாசமான யோசனைகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு பாராட்டும். அதோட புது பொறுப்புகளும் மரியாதையும் தானா உங்களை தேடி வரும். சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பர் டிப். உங்க தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இதுதான் சரியான டைம். யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்க பிசினஸ ஆன்லைன்ல, அதாவது ஒரு வெப்சைட், சோஷியல் மீடியா மூலமா கொண்டு போனீங்கன்னா லாபம் பல மடங்கு எகரும். உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு தெளிவான பிளான் இருக்கு. வருஷத்தோட முதல் 6 மாசம் இந்த மாதிரி ஆன்லைன் விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அது ஒரு விதை மாதிரி நினைச்சுக்கோங்க. வருஷத்தோட 2வது பாதியில அது பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸா நல்ல வருமானமா வளர்ந்து நிற்கும். வேலையில வளர்ச்சி வந்தா கூடவே பணமும் வரும் தானே. சோ அடுத்து பணம் காசு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாய்ப்பு வரும்போது பொறுப்பும் கூடவே வரும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். உங்க வருமானம் கண்டிப்பா அதிகமாகும். ஆனா அந்த சந்தோஷத்துல பேராசப்பட்டு ஏடா கூடமா எங்கேயாவது பணத்தை போட்டுடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப எங்கதான் இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டா, ஷேர் மார்க்கெட், புதுசா வர டெக்னாலஜி கம்பெனிகள்ல முதலீடு செஞ்சா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் உங்க செலவு எங்க போகும்னு பார்த்தா, நிறைய புது புது கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவீங்க. வேலை பணம்னு ஓடிட்டே இருந்தா போதுமா? பர்சனல் லைஃபும் முக்கியம் இல்லையா? அந்த பேலன்ஸ் இருந்தாதான் இந்த வளர்ச்சியை நாம தக்க வைக்க முடியும். சரி, வாங்க உங்க சொந்த வாழ்க்கை ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பாப்போம். ரிலேஷன்ஷிப்ஸ்ல இது ஒரு நல்ல புரிதலுக்கான வருஷம். உங்க லைஃப் பார்ட்னரோட இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் காணாம போய் அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு புதுசா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வருஷம் பூரா நீங்க பயங்கர எனர்ஜியோட சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா அந்த வேகத்துல உங்க உடம்ப கவனிக்காம விட்டுறாதீங்க. ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டவே கூடாது. முக்கியமா மென்டல் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாம ஓவரா யோசிச்சு தூக்கத்துக்கு எடுத்துக்காதீங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க, டைம்க்கு சாப்பிடுங்க. அப்பப்போ முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற மலை, காடுன்னு இயற்கை இடங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வாங்க. மனசு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும். கடைசியா இந்த 2026ஆம் வருஷத்தோட எல்லா நல்ல விஷயங்களையும் முழுசா அனுபவிக்க சில சிம்பிளான வழிகாட்டல்கள். இத ஃபாலோ பண்ணா வெற்றி உங்க பக்கம்தான். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. வர்ற கஷ்டங்கள் எல்லாம் குறையும். 2வது, முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவுங்க. வயசானவங்களுக்கு சாப்பாடு, துணின்னு கொடுக்கறது நல்லது. 3வது, நீல நிறத்துல ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க முயற்சிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. 2026 உங்களுக்கான வருஷம். எந்த தயக்கமும் வேண்டாம், தைரியமா அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம்தான். சரி,
இந்த மாற்றத்துக்கான வருஷத்துல உங்க வெற்றியை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க, உடனே செயல்பட ஆரம்பிங்க.